ரொம்பவே பிகாஸ் இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப்ஸ் நிறைய ஃபோரம்ஸ் தே டாக் அபவுட் லாட்ஸ் ஆஃப் கார் பிக் மாட்ஸ் நாட் ஓன்லி லைக் இந்தியா லைக் அப்ராட்லாம் பாத்தீங்கன்னா தே டூ கிரேசி பில் கார்ஸ் ஸோ அது அவங்க யூடியூப்ல எல்லாம் போறப்ப இட்ஸ் க்ரோயிங் லாட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா இப்படியெல்லாம் ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கா அந்த நாலேஜ்ல இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கெயின் பண்றாங்க எஸ்பெஷலி திஸ் ஜென்சி கிட்ஸ் தே நோ மோர் கார்ஸ் அபவுட் எனி ஒன். So I would not appreciate driving on roads. உங்களுக்கே தெரியும் it's not legal to drive such fully modifications with a full exhaust and everything. But I would prefer to have a car events like this where we can stand and talk, discuss about what modifications you have, how you can improve and everything. Difference between one supercar to another supercar. So in the mari events you can stand and talk. You will have more car enthusiasts to meet. And our car cultures, friends and everything, gatherings, more of like a gatherings. But driving on the road where you don't get to talk or anything, just few seconds you can see the car and go. So no difference. So I prefer car events like this to go there and talk, know people. இப்போ ஒரு யங்ஸ்டர் வந்து அந்த ரேசிங் ஃபீல்டுக்குள்ள பண்ணணும், நான் வந்து ஒரு வண்டி ஓட்டணும், அந்த பேஷனட்டா அந்த வண்டியை வந்து ஃபீல் பண்ணணும், ஸ்பீடு ஃபீல் பண்ணணும், ஹார்ஸ் பவர் ஹையா ஃபீல் பண்ணணும். ஸோ ஒரு நார்மல் வண்டி இல்ல ஒரு பிரீமியம் வண்டியை கம்ப்ளீட்டா டியூன் பண்ணி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு அதுல, அந்த எக்ஸாஸ்ட் இன்ஜின் நிறைய திங்ஸ் மாத்தலாம். ஸோ அது நிறைய டியூன் பண்ணி இது பண்றதுக்கு தான் இந்த பசங்கெல்லாம் ரொம்ப இந்த காலத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அதுக்குன்னு சில பீப்புள் பண்றாங்க, அதெல்லாம் நிறைய பேர் சென்னையிலே பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பசங்க தான் இங்கெல்லாம் இருக்காங்க. இந்த மாடிஃபை பண்றது சட்ட ரீதியா பண்ணப்படுதா? எல்லாமே லீகல் நார்ம்ஸோட பண்ணது தான். ஆமா. எந்த அளவுக்கு இந்த கிரேஸ் அதிகமா இருக்கு? ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இப்ப சென்னையில எப்படி பாத்தீங்கன்னா, சென்னை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்கால எப்படி டெட்ராய்டோ குளோபல் ஆட்டோமொபைல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லும் போது சென்னை வந்து ஏஷியாவோட ஆட்டோமொபைல் கேபிட்டல். இப்ப சென்னையில நிறைய இந்த மாதிரி வண்டிகள்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் இந்த மாதிரி ஈவெண்ட்ல பார்க்கும்போது நிறைய வருது. அண்ட் இதுக்கு நிறைய ஒரு கிரேஸ் இருக்கு இங்க. இல்ல அப்படி கிடையாது, எந்த வண்டி வேணா நம்ம மாடிஃபை பண்ணலாம். நார்மல் வண்டியில இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு மாருதி 800 இருக்கு, அது அந்த காலத்து வண்டி. ஆல் த வே டு BMW M2 எவ்வளவோ வண்டிங்க இருக்கு. சோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மாடிஃபை பண்றது ஓபன் டு எனி டைப் ஆஃப் கார், சட்ட ரீதியா பண்ணலாம். ஆமா, லீகல் தான். பட் கிரௌட்ல அஃபெக்ட் பண்ணக்கூடாம பண்ணணும் தான் நம்ம ரூல்ஸ் சொல்லுது. நம்ம தமிழ்நாடு ரோட் ரூல்ஸ் அதுதான் சொல்லுது. ரோட் கண்டிஷன்ஸ் இப்போ சென்னையில இருக்கு, சில ஏரியால இருக்கு, சில ஏரியால கிடையாது. ஓவராலா கொஞ்சம் வருஷத்துல மாறிடும்னு நான் நம்புறேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை, பட் ஐ வாண்ட் டு பி இன்ட்ரெஸ்டட். ஸோ ஐ தாட் ஐ குட் ஸ்டார்ட் ஹியர். இங்கே ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஐ திங்க் ஐல் கோ ஹோம் அண்ட் லைக் do some more research. ரொம்ப like it's new to me, first time நான் பார்க்கறேன், because சென்னையில you don't see it that often. So ரொம்ப அமேசிங்கா இருக்கு. It's very new to me. I like it a lot. நீங்க நிறைய கார்ஸ் சூப்பரா இருக்கு. மாடல் தான் மேக்ஸிமம் இருக்கு இங்க. புது பிரீமியம் மாடல் கார்ஸோட இந்த பழைய AMG ஒரு Mercedes AMG இருக்கு, அது ஃபுல்லா மாட் பண்ணி வீல்ஸ் மாடட் அலாய் வீல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்குங்க. எல்லாம் அந்த பேசிக்ஸ் கார்ஸ் கூட மாட் பண்ணிருக்காங்க. அது ஒரு அந்த கம்யூனிட்டியே கொஞ்சம் ரைஸ் பண்ணுறது. ஏன்னா அந்த பிரீமியம் செக்மெண்ட்ல ஒண்டிதான் மாடல் பண்ண முடியும். அது அந்த பேரியரே உடைக்கிற மாதிரி. எனக்கு சின்ன வயசுல இருந்தே கார்ஸ்னா ரொம்ப அட்ராக்ஷன். அதுலயும் இந்த மஸ்டாங் GT 500 வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளவு கார்ஸ் வரும். நான் ஜஸ்ட் பேசிக் போலோ மாடிஃபைட் கார்ஸ் தான் வரும்னு நினைச்சேன். ஆனா இங்க நிறைய கார்ஸ் வந்திருக்கு. எனக்கு கார்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ கார்ஸ்லாம் இப்படிப்பட்ட கார்ஸ்லாம் நம்ம லைஃப்ல வந்துட்டு பார்க்க முடியாது, ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். ஸோ கார் மீட்டப்ங்கிறது நம்ம ஒரு எக்ஸைட் ஆகிற மாதிரி விஷயம். எல்லா கார்ஸுமே வரும். ஸோ அது மூலியமா எல்லாருமே வந்து பார்த்தா நல்லா இருக்கும். அதாவது அவங்க ஒரு கார் வந்து நார்மல் காராகவே இருந்தாலும் ஒரு ஓனருடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்றது அந்த கார் நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாத ஒரு எக்ஸாஸ்ட் மாத்துறதா இருக்கட்டும், ஒரு லுக்கு மாத்துறதா இருக்கட்டும், ஒவ்வொரு காரோடைய டேஸ்ட் வந்து ஒரு ஓனரோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது நம்மளால இங்கே ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத கார்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பைக்ஸும் இங்கே இருக்கு. நீங்கள் பைக் லவராக இருந்தாலும் இங்கே நிறைய பைக்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஈவெண்ட் இன்னைக்கு வந்தது. மாடிஃபைடு கார்ஸ்க்கு சவுண்ட் கேட்கும் போது ப்ரீமியம் கார்ஸ் விட அது ரொம்ப நல்லாவே இருக்குது ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாத இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ஷே சவுண்டை காட்டிலும் சில மாடிஃபைடு கார்ஸோட சவுண்ட் வந்து ரொம்ப இன்னும் நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. ஒரு கார் எடுத்துகிட்டு இவ்வளோதான் மாடிஃபை பண்ணலான்றது லிமிட்டே கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஐடியா ஒருத்தருடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்றது பார்க்குறதுல எனக்கு ரொம்ப
ஹாப்பியா இருக்கு. லீகலா மாடிஃபை பண்றது இப்பதான் வந்து புதுசா வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எப்படி கார் பில்ட் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம், அந்த மாதிரி வந்திருக்க காசு இப்பதான் வந்துட்டு இருக்கு. அதனால தான் வி பார்ட்னர் அப் 0 to 100 இந்தியா. அவங்களோட ஃபோக்கஸே அதுதான், இந்த ஸ்ட்ரீட் லீகலா எப்படி கார் பில்ட் பண்ண முடியும். ஆர் இஃப் யூ ஹேவ் அன் இன்ட்ரெஸ்ட் இன் ரேசிங், அவங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி யூ கேன் பில்ட் யோர் கார் ஃபார் ரேஸ் ஸ்பெக். ஸோ கல்ச்சர் க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. கார்ஸ்ல என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ண சென்னையில வந்து இப்போதைக்கு இங்க ஷோல இருக்கிற காசு பார்த்தா வீல்ஸ் டயர்ஸ் மாத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லீகல் லைக் ஃபைல் டியூன் ஃபைல்ஸ் அதெல்லாம் அந்த வண்டியில வந்திருக்கு. ஜப்பான்ல அந்த கல்ச்சர் ரொம்ப ப்ராமினெண்டா இருக்கும், JDM கல்ச்சர்னு சொல்லுவாங்க. மற்றபடி யூரோப்லயும் அந்த கல்ச்சர் நிறைய இருக்கும். மோஸ்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் கார்ஸ்லாம் வந்து அங்கதான் நல்லா பில்ட் பண்ணுவாங்க. இப்போ யூஎஸ்லயும் நல்லா பூம் ஆயிட்டு இருக்கு அந்த கல்ச்சர். ஸோ சென்னையில நாங்க பண்ணலாம்னு வந்து we've started this. ரேசிங்க்கு மட்டும் அந்த ட்ராக்ல பண்ணும்போது மட்டும் அந்த FMSCR ரெகுலேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அந்த ட்ராக்ல பண்றது. ஸ்ட்ரீட்ல டெய்லி யூஸுக்குலாம் வந்து எல்லாமே லீகல், கார்ஸ் எல்லாமே லீகல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.